amazing learners, நான் உங்க தனலட்சுமி, your English tutor. உங்க எல்லாத்தையும் language quest சேனலுக்கு மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு as usual ரொம்பவே சிம்பிளான at the same time effectiveான யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் கத்துக்க போறோம். நம்ம தமிழ்ல இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி நீ இன்னும் சிரிச்சிட்டு இருக்கற, இவ்ளோ பழசானதுக்கு அப்புறமும் இன்னும் எப்படி அந்த போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க, பிரேக்கே இல்லாம இன்னும் எப்படி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிற. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்னும் எப்படி நீ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இந்த ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி? ஹவ் ஆர் யூ ஸ்டில் அப்படிங்கிற ஃப்ரேஸ். நீ எப்படி இன்னும் ஒரு வேலையை, அதாவது இன்னும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படி சொல்லி கேட்கறதுக்கு ஹவ் ஆர் யூ ஸ்டில் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கேள்வி கேட்போம். நீ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா யூன்னு போடுவோம். இதுவே அவள் அப்படின்னா ஷீ, அவன்னா ஹீ, அவர்கள்னா தே, நாங்கள்னா வி. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பேச போகிறோம். ஸோ நீ எப்படி இன்னும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு அழுத்தி நம்ம கேட்கும்போது இந்த ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். இது எப்படி சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கற்றுக்கலாம். Without any further delay, let's get into the video. Okay, போர்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி இன்னும் அவன் கூட நீ வேலை பார்க்குற, அவன் எப்படி இன்னும் ஓட்டுறான், அவங்க எப்படி இன்னும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த ஃபார்ம்ல நான் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. என்னன்னா ஹவு ஈஸ் இல்லைனா ஆர் வரும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். என்னன்னா ஹவு ஈஸ் இல்லைனா ஆர் ப்ளஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஸ்டில் போட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன வேலை பண்ணுறாங்களோ அதை நம்ம எழுதி பேசிடுவோம். இதில் என்னன்னா ஹீ ஷீ நேம்ஸ் எந்த பெயர்கள் வந்தாலும் என்ன யூஸ் பண்ணணும்? ஈஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். இதுவே வி யூ தே வந்தது சப்ஜெக்டில் அப்படின்னா நம்ம என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ சென்டென்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எல்லா பிரச்சனைக்கு அப்புறமும் எப்படி இன்னும் அவன் கூட நீ வேலை பார்க்குற அப்படி சொல்லி கேட்குறோமா? ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதும்போது எப்படி இன்னும் அவன் கூட நீ வேலை பார்க்குற அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸில் நீ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நீனா என்ன? யூ. அப்போ ஆர் தான் யூஸ் பண்ணி நம்ம பேச போகிறோம். ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹவ் அப்படிங்கிறது இருக்கா? ஹவ் நீ வந்தனால ஹவ் ஆர், அதுக்கப்புறம் யூ, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அப்புறம் என்ன இருக்கு? ஸ்டில் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. ஹவ் ஆர் யூ ஸ்டில் வேலை பார்க்குற அப்படின்னா ஒர்க்கிங். வேலை பார்க்கறதுக்கு ஒர்க்கிங் இல்லையா? ஹவ் ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங். அவன் கூட அப்படி சொல்லியிருக்கிறோம். அப்போ வித் ஹிம், வித் ஹிம். எல்லா பிரச்சனைக்கு அப்புறமும் அப்படின்னா ஆஃப்டர். எல்லா பிரச்சனைக்கு அப்புறமும் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஹவ் ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆஃப்டர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இந்த பழைய காரை அவன் எப்படி இன்னும் ஓட்டுறான். சரி, இதை அவன் எப்படி இன்னும் ஓட்டுறான். இந்த இடத்துல அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்கு. அப்போ ஹவ் ஆர் ஈஸ் வருமா ஆர் வருமா? பாருங்க, சப்ஜெக்ட் வந்து அவன் இருக்கு. ஸோ அவன் அப்படின்னு வந்தா ஈஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஹவ் ஈஸ் போட்டு ஹீ போடுவோம். ஹவ் இஸ் ஹீ ஸ்டில் என்ன வேலை செய்கிறான்? இன்னும் ஓட்டுறான் அப்படி சொல்கிறோம். ஸோ காரை ஓட்டுறான்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஹவ் இஸ் ஹீ ஸ்டில் டிரைவிங் அப்படின்னு பண்ணக்கூடிய வேலையை வேர்பை நம்ம இங்கே எழுதிடுவோம். ஹவ் இஸ் ஹீ ஸ்டில் டிரைவிங் இந்த பழைய காரை, this old car. That's it. Just read the sentence now. How is he still driving this old car அப்படினு சொல்லணும். Next one. பிரேக்கே இல்லாம அவங்க எப்படி இன்னும் வேலை பார்க்குறாங்க.
பிரேக்கே இல்லாமல் அவங்க எப்படி இன்னும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதில் எதை மாற்றுவோம்? ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படி இன்னும் வேலை பார்க்குறாங்க. ட்ரை பண்ணுங்கள். ஹவு ஆர் வருமா, ஈஸ் வருமா? அவங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அவங்க இருக்கிறனால அஃப்கோர்ஸ் ஹவ் ஆர் தேன்னு போட்டுக்கும். ஹவ் ஆர் தே. அப்புறம் என்ன இருக்குது ஃபார்முலாவில்? ஸ்டில். அப்புறம் வேர்ப் என்ன? வேலை பார்க்கறது. அப்படிங்கிறதுக்கு என்ன போடுவோம் இங்கிலீஷில்? ஒர்க்கிங்னு போடுவோமா? ஹவ் ஆர் தே ஸ்டில் ஒர்க்கிங். பிரேக்கே இல்லாமல் அப்படின்னா வித்தவுட் அ பிரேக்குன்னு போடணும். Okay, just read the sentence now. How are they still working without a break? அப்படிங்கிறது. Next one. அவள் உனக்கு துரோகம் பண்ணக்கப்புறமும் எப்படி இன்னும் அவள்கிட்ட பேசுற? அவள் உனக்கு துரோகம் பண்ணக்கப்புறமும் எப்படி இன்னும் நீ அவள்கிட்ட பேசுற அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ இதில் இருக்கிறத மாற்றுவோம் இல்லையா? எப்படி இன்னும் அவள்கிட்ட பேசுகிற அப்படின்னா நீ எப்படி அவள்கிட்ட பேசுகிறங்கிறதா மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ நீங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எழுதுவோம்? ஹவ் ஆர் யூ. நீங்கிறனால ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹவ் ஆர் யூ ஸ்டில். பேசுகிற அப்படின்னா டாக்கிங். அவள்கிட்ட அப்படின்னா டு ஹர். அப்புறம் என்ன? அவள் உனக்கு துரோகம் பண்ணக்கப்புறமும், இந்த பண்ணக்கப்புறமுங்கிறது இப்போ ஆஃப்டர். ஷீ. அந்த துரோகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிட்ரே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிட்ரேடு பண்ணக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டா இல்லையா? ஸோ பிட்ரேடுன்னு எழுதுறோம். ஆஃப்டர் ஷீ பிட்ரேட் யூ. How are you still talking to her after she betrayed you? அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணும். நெக்ஸ்ட் ஒன். மாதக்கணக்காயிடுச்சு, எப்படி இன்னும் நீ அந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்குற? மாதக்கணக்காயிடுச்சு, இன்னும் எப்படி தான் நீ அந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்குற அப்படி சொல்லி நம்ம ஒரு மாதிரி ஆச்சரியமாக கேள்வி கேட்குறது. ஸோ இதை எப்படி இன்னும் நீ அப்படிங்கிற சப்ஜெக்டு அந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்குற. ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் மாற்றுவோம். ஹவ் ஆர். நீங்கிறனால ஆர் போட்டு யூ போடுவோம். ஹவ் ஆர் யூ. இன்னும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அந்த இன்னும்க்கு தான் ஸ்டில்லுன்னே நம்ம எழுதுறோம். ஓகேவா? இன்னும் அழுத்துறங்கிறனால தான் ஸ்டில் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது இந்த இடத்துல. அப்போ ஹவ் ஆர் யூ ஸ்டில். வேலை பார்க்குற அப்படிங்கிறது அடுத்தது. ஒர்க்கிங் அந்த ப்ராஜெக்டில், ஆன் தட் ப்ராஜெக்ட். மாதக்கணக்காயிடுச்சு அப்படின்னா இட் ஹேஸ் பீன் மந்த்ஸ் அப்படின்னு போட்டால் மாதக்கணக்காயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? How are you still working on that project? கேள்வி கேட்குறோம். மாதக்கணக்காயிடுச்சு, இட் ஹாஸ் பீன் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, எப்படி அவன் இன்னும் இந்த பிஞ்ச ஷூஸ் வந்து போடுறான்? ஆல்ரெடி ஷூஸ் பிஞ்சிருச்சு, இன்னும் எப்படி இந்த பிஞ்ச ஷூவையே அவன் போடுறான் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். ஸோ இதை எப்படி இன்னும் அப்படிங்கும்போது ஹவு, எப்படி அவன், அதனால் ஹவு ஈஸ்ன்றது வரும் இல்லையா? அவன்னு சொன்னனால ஹவு ஈஸ் ஹீ ஷூஸ் போடுறான் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேர்பாக இருக்கு. அப்போது ஹவு இஸ் ஹீ ஸ்டில், இன்னும் ஸ்டில் போடுறாங்கிறது அடுத்து வரணும் இல்லையா? ஸ்டில் வேரிங் இந்த பிஞ்ச ஷூஸை அப்படின்னா வேரிங் திஸ், பிஞ்சு போன ஷூவை வந்து டான் ஷூஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? How is he still wearing this torn shoes? Torn shoesனா கிழிஞ்சது, பிஞ்சது, நஞ்சது, இந்த மாதிரியெல்லாம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, அந்த புக்கை எப்படி இன்னும் படிக்கிற? போர் அடிக்கலையா? அந்த புக்கை எப்படி இன்னும் படிக்கிற? போரே அடிக்கலையா உனக்கு அப்படி சொல்லி கேட்டிருக்கிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? அந்த புக்கை எப்படி இன்னும் படிக்கிற அப்படிங்கிறது வரும் இல்லையா? ஸோ இதை கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஹவு, இன்னும் படிக்கலையா அப்படின்னா நீ எப்படி இந்த புக்கை இன்னும் படிக்கிற அப்படின்னு நீங்கிறது தான் சப்ஜெக்டாக மறைஞ்சு வந்திருக்கு. அப்போது ஹவு ஆர் யூ
still புக்கெல்லாம் படிக்கிற சொல்லும்போது ரீடிங் இல்லையா, how are you still reading that book போர் அடிக்கலையா அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம், is இன்ட்னா நாட்டோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா, isn't it அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். isn't it boring? ஓகே, அப்படின்னா போர் அடிக்கலையா அப்படி கேட்கறதுக்கு isn't it boring அப்படி சொல்லணும். just read the sentence, how are you still reading that book, isn't it boring அப்படிங்கிறது. let's look at the next sentence. நீ ஃபுல் டேவும் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்த, எப்படி நீ இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்க? ஃபுல் டேவும் வேலை தான் பார்த்துட்டு இருந்த, எப்படி நீ இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்க? ஸோ அப்படி கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் எப்படி இன்னும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற அப்படின்னா நீங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்டாக இருக்கிறனால ஹவ் ஆர் தான் போடணும் இல்லையா. ஹவ் ஆர் யூ ஸ்டில் எனர்ஜெட்டிக்காக இருக்க அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம், ஸ்டில் எனர்ஜெட்டிக். நீ ஃபுல் டேவும் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்த அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை எழுதும்போது நீ அப்படிங்கிறனால யூ ஹாவ் பீன் ரன்னிங், ஓடி ஓடி ரன்னிங், ரன்னிங் ஒர்க்கிங் அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ இந்த ஃப்ரேஸ் எழுதுனாலே இந்த மீனிங் கொடுத்துருப்பாருங்க. யூ ஹாவ் பீன் ரன்னிங் அரவுண்ட் ஆல் டே, ஃபுல் டேவும் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஆல் டே அப்படின்னு போட்டாலே கரெக்டான மீனிங் கொடுத்துரும். அதாவது ஃபுல் டேவும் நீ வேலை பார்த்துக்கிட்டே இருந்த அப்படி சொல்கிறதுக்கு யூ ஹாவ் பின் ரன்னிங் அரவுண்ட் ஆல் டே அப்படின்னு சொன்னாலே கரெக்டாக வரும். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ், ஹவ் ஆர் யூ ஸ்டில் எனர்ஜெட்டிக், யூ ஹாவ் பின் ரன்னிங் அரவுண்ட் ஆல் டே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அத்தனை நடந்ததுக்கப்புறமும் கமல் எப்படி இன்னும் சிரிச்சிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி சொன்னேன், நேம் வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நேம்ஸ் வந்தாலும் ஈஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன்னா. ஸோ இப்போ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத. கமல் எப்படி இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லும்போது ஹவ், கமல் அப்படின்னால ஈஸ், கமல் இருக்கனால கமல்னு எழுதிக்கலாம். ஹவ் இஸ் கமல் ஸ்டில் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஸ்மைலிங். ஸோ இந்த இடத்துல லாஃபிங்னு போட்டால் சரியாக வராது, ஏன்னா அத்தனை நடந்ததுக்கப்புறமும் ஒரு மாதிரி சிரிச்ச முகமாகவே இருக்கான் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறோம். அதனால் ஹவ் இஸ் கமல் ஸ்டில் ஸ்மைலிங், அத்தனை நடந்ததுக்கப்புறமும் அப்படின்னா ஆஃப்டர் ஆல் தட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஹவ் இஸ் கமல் ஸ்டில் ஸ்மைலிங் ஆஃப்டர் ஆல் தட் ஹேப்பன் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். சரி, அடுத்தது, எப்படி நீ இன்னும் அமைதியாக இருக்க. ஸோ இது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எப்படி நீ இன்னும் அந்த ஷோ பார்த்துட்ருக்க. நிறைய ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னுமா அதை நீ பார்க்குற, எப்படித்தான் நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அது அந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் அது. ஸோ இதில் எப்படி நீ இன்னும் அப்படிங்கும்போது ஹவ் ஆர் யூ ஸ்டில், இன்னும் அப்படிங்கிறது தான் ஸ்டில். பார்த்துக்கிட்டு இருக்க வேர்ப் அதுக்கப்புறம் வரணும், வாட்சிங் அந்த ஷோவை, வாட்சிங் தட் show. How are you still watching that show அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசணும். அடுத்தது, எப்படி நீ இன்னும் நம்பிக்கையோடு இருக்க. நம்பிக்கையோடு இருக்கிற அப்படிங்கிறத கேட்டிருக்கிறோம். ஸோ நம்பிக்கையோடு இருக்கிற அப்படிங்கிறதுக்கு நிறையா வேர்டு வரும். அது என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக ட்ரை பண்ணி காமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இதோட சூப்பரான ஒரு சிம்பிளான அட் த சேம் டைம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு லெசன் பார்த்து முடிச்சாச்சு. நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.